ராஜா, எங்க அப்பா குரல் மாதிரில ராஜா, நான் இங்க இருக்கேன்னு சொல்லாத. ஏய் மசுக்குட்டி, எப்படி இருக்கீங்க? ஏய் மசுக்குட்டி. மாமா எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்ன மொசக்குட்டின்னு கூப்பிடாதீங்கன்னு. ஏமா ராஜா எங்க? இதோ இருக்காரே. ஹலோ, நான் சொல்ல ரெண்டு பேரும் இங்கதான் ஒண்ணா இருப்பாங்கன்னு. ஏ ராசாத்தி. டேய், எப்படா அந்த மகாலட்சுமி வீட்டுக்கு கூட்டு வர போற? நீங்களும் அதையும் தான் கல்யாணம் கல்யாணம்னு பேசுறீங்க. மாமா அத பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிற. ஏய் ஏன்டா இப்படி பண்ற? எனக்கு அப்புறம் பிறந்தவங்களாம் பேரம் பேத்தி எடுத்து ஜாலியா இருக்கிறாங்க. நான் எப்படின்னா அதெல்லாம் அனுபவிக்கிறது? ஊர்ல இருந்து வந்தோடனே நான் எங்க இருக்கேன்னு கரெக்டா மாப்பு முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? போங்க, போய் யார வேலையை பாருங்க. இப்படியே ஏதாவது சொல்லி என் வாயை அடைச்சிடு. ச்சே. என்னங்க? நாள டேய் தம்பி, கொஞ்சம் எழுந்து பின்னாடி போய் உட்காருங்க. மாமா பின்னாடி போய் உட்காருங்க. டேய், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன்டா. சொல்றேனே, பின்னாடி போய் உட்காரு. மாமா சொன்னா புரியாது, போய் பின்னாடி உட்காருங்க. இந்த தாங்குறானுங்க, புரியலையே. டேய், யாரு அவன்? எனக்கு என்னங்க அவனை தெரியும்? பின்னாடி போய் உட்கார சொன்னா தர்மா பையன் என்ன பின்னாடி போக சொல்றான்? ஏய், அவன் என்ன என்னோட முக்கியமா போயிட்டானா? எனக்கு இப்ப அவன் யாருன்னு தெரிஞ்சவனுங்க. டேய் டேய், இங்க வர. இவன் பார் கரெக்டா சொல்லுவான். அந்த கட்டம் போட்டு சட்டை அங்கிள் யார் ராஜா? அவர்தான் மெட்ராஸ் அங்கிள், வானதியோட ஃப்ரெண்ட். ஒட்டு மொத்த குடும்பத்தையும் கவர் பண்ணி வச்சிருக்கிறான். மார்ஜஜந்தாம். இந்தாங்க காக்காய்க்கு எத்துமே பிண்டத்தை வச்சுட்டு வாங்க. தம்பி, உள்ள எங்க போறேன்? வெளியே போய் காக்காய்க்கு வச்சுட்டு வாங்க. நாழி ஆகுறது, சீக்கிரமா போங்க. சொல்றாருல, அப்ப காக்கா வச்சுட்டோப்பா. நீயே காக்கா மாதிரி தான் இருக்க. நீங்களே சாப்பிடுடா. வீச்சு அருவால விசிட்டிங் கார்டு மாதிரி காட்டுறீங்க. தம்பி, சீக்கிரமா போங்க. காக்கா மொட்டை மாடிக்கும் வரும். கத்தாதீங்க, காக்கா பறந்து. பெரிய விஷயமா? அதுக்கு எதுக்கு பயந்துட்டு இருக்க? என்னது? சாரிங்க, பாதி கை தொடச்சிட்டேன், மீதி கை தொடச்சிடுறேன். ஏய், லேடி முந்தாடி புடிச்சு விளையாடுங்கிறான். எனக்கு பிறந்த மூதேவி எங்க? உங்களுக்கு தானே பிறந்தான், உங்கள மாதிரி தான் இருப்பான். மூஞ்சிலே குத்துறேன் பாரு. போயா தள்ளாதிரி. பேசு, போ போ. சாரிங்க. ஏய், நம்ம பையன் யாரு? டாக்டர். நம்ம பையனுக்கு யார பேசி முடிச்சிருக்கோம்? என் அண்ணன் பொண்ணு வானதிக்கு. எவனாவது குறுக்க வந்தானா காலி பண்ணிர மாட்டீங்க. எடுத்து சொல்லு. எல்லாம் புரிஞ்சிருக்கும். எப்படி நம்ம ஆவாஸ் இழுச்ச. பா, எலி கடிச்ச ஸ்பீக்கர் 8 மணி நியூஸ் கேட்டா மாதிரி காதெல்லாம் ஒரு கொர்ரு இருந்து. எதுக்கு இந்த நியூஸ்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டு போறாங்க? கலை ஐயோ ஐயோ, அண்ணனும் தம்பியும் கொடுக்குற மரியாதையை பார்த்தா வீட்டோட மாப்பிள்ளைய உட்கார வச்சிருவானு போல இருக்கு. என்னண்ணே இது, நம்ம விருந்தாளியை சரியா கவனிக்க முடியல. கவலைப்படாத காளி, சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்கிறதுனால சாரை சரியா கவனிக்க முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் போயிடுவாங்க, அப்புறம் கவனிச்சுக்கலாம். காளி, அண்ணி, ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? மாமா கலச வாங்க கூப்பிடுறாங்க, கீழே வாங்க. இந்த வர நீ. எல்லாம் முடிஞ்சிருச்சுண்ணா. இப்போ எல்லாரும் போகட்டும், இவரை தனியா அனுப்பலாம். யாரும்
யாரும் போகக்கூடாது, யாரும் போகக்கூடாது, யாரும் போகக்கூடாது. என்ன தம்பி தனியா நின்னு பேசிட்டு இருக்கீங்க? சொந்தக்காரங்க யாரும் போகக்கூடாது. என்னப்பா? இல்லை, அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் மாதிரி ஜேன்னு இவ்வளோ கூட்டம், சொந்தக்காரங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா வீடே வெறிச்சோடி போயிடும்ல. கரெக்ட் தான்ப்பா. ஆனா வந்தவங்க எல்லாம் போய் தானே ஆகணும். இனிமேல் இவங்க எல்லாம் வரணும்னா வானதி ராஜா கல்யாணத்துக்கு தான். அது எப்போங்க? என்ன தம்பி, எங்களை விட நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. வானதியும் ராஜாவும் ஒத்துக்கிட்டாங்கன்னா இன்னைக்கே கூட பண்ணிடலாம். வரேங்க. நிஷ்கிரீதோஜம் யஜ்ஞஜம் பாகமேதராஜஸ்போஷா யஜமான சந்தோ. இப்ப நம்ம டிலே பண்ணோம்னு வச்சுக்க, உள்ள டைம் மாசத்துக்குள்ள கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணும். இல்லைன்னா எனக்கு வேற டைம் சரியில்லை. ஓ, எனக்கேவா? என்னக்கேவா? பொறுமையாவே போங்க, இன்னும் பந்தில சோறு காலி ஆகல. டேய், நான் என்ன இங்க சோறு தின்ன வந்தேன்னு நினைச்சா? பின்ன டம்ளர்ல வெறும் குழம்பு மட்டும் ஊத்தி குடிச்சிட்டு போலான்னு வந்தீங்களா? ஏய் இவர் யார் தெரியுமா? யாருன்னே தெரியாம கை போட்டுன்னு கூட சுத்தி நிறுவீங்க. ச்சே, இவரு இந்த வீட்டுக்கு சம்மந்தியாக போறவரு. சந்தையில பல்பொடி விற்கிற மாதிரி ஒரு சஃபாரியை போட்டுக்கிட்டு இவர் போய் சம்மந்தியா? சாமி கும்பிட்ற இடத்துல இவர் உட்காரத்து கூட இடம் கொடுக்கல. டேய், நானும் வந்ததுல இருந்து பாத்துன்னு இருக்கேன். ரொம்ப ராங்காவே பேசிட்டு இருக்க. உன் கணக்குல இங்க வேலைக்கு ஆகாது. என் பிள்ளைக்கு தான் வானதின்னு இவங்க அண்ணனு நானும் சின்ன வயசுல பேசி முடிவு எடுத்தாச்சு. கை சப்புற வயசுல கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இப்போ வந்து அதை சொல்லி காட்டுறீங்களா? வானதி எனக்கு ஊசி போற டாக்டர் வேணாம், ரோடு போற இன்ஜினியர் தான் வேணும்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ணுவீங்க? என்னடி சொல்றா? புரியல, இவன் இன்ஜினியர்னு நினைக்கிறேன். வானதி மெட்ராஸ்ல படிச்ச பொண்ணு, திடீர்னு ஒருத்தனை கூட்டின்னு வந்து நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ணுவீங்க? பண்றேன்டா, இப்ப போறேன்டா அவங்க அண்ணன் கிட்ட. கல்யாணம் எப்பன்னு கேக்குறேன்டா. இப்ப போய் கேட்டா திதி அமாவாசை அப்படி இப்படின்னு தட்டி கழிச்சிருவாரு. அவர் எப்படி தட்டி கழிப்பாருன்னு பாத்துறேன்டா நான். நீ என்னதான் தலைகீழ உட்காந்து தக்காளி சோறு சாப்பிட்டாலும் இதெல்லாம் நடக்காது. நடக்காதா? பாக்கலாமாடா? எது, நீ தக்காளி சோறு சாப்பிடுறியா? ஏய் ஏய் ஏய்